காஸ்மிக் கேட்டாஸ்ட்ரோஃபி, பிரபஞ்ச பேரழிவுகள்னு சொல்லுவாங்க. சில பேரழிவுகள் பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு ஆபத்தை தரும். பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய சில பேரழிவுகள் நம்ம பூமிக்கு ஆபத்தை தராது. நம்ம பூமி இந்த பேரழிவுகளுக்கு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை பொறுத்து தான் அந்த பேரழிவில் நம்ம பூமி சிக்குமா இல்லையா என்பதை நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த வரிசையில் 4 பேரழிவுகள், அந்த 4 என்ன, அது எப்படிப்பட்ட பேரழிவுகளை தரும், நிச்சயம் அந்த பேரழிவுகள் வருமானு தான் பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் நாம் பார்க்க போகிற முதல் பேரழிவு ஹை எனர்ஜி சோலார் ஃப்ளேர். அதிக ஆற்றல் மிக்க சூரிய கதிர்வீச்சு நம்ம பூமிக்கு ஒரு பேரழிவை நிச்சயம் தரும். ஏன் இது நிச்சயம் தரும்னு சொல்கிறேன்னா, நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன் கிட்ட இருந்து தான் ஹை எனர்ஜி சோலார் ஃப்ளேர்ஸ் வெளிவரும். அப்படி வரும்பொழுது அது பூமிக்கு நிச்சயம் அழிவை தரலாம். ஆனால் அதனுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பொறுத்து தான் நாம் கண்டிப்பாக அதை சொல்ல முடியும். 1859 முதல் 1860க்குள்ள ஒரு ஹை எனர்ஜி சோலார் ஃப்ளேர் வந்துட்டு சூரியனிலிருந்து வெளியேறி இருக்கு. அந்த வெளியேறப்பட்ட அந்த சோலார் ஃப்ளேர்ஸ் பூமிக்கு ஒரு அழிவை ஏற்படுத்த அளவுக்கு இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, பூமியே ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய அளவு, பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. ஒருவேளை அப்போ வந்து அந்த சோலார் ஃப்ளேர் இப்போ இந்த சமயத்தில் வந்ததுன்னா நிச்சயம் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய நிறைய சேட்டிலைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், இது போல் நிறைய ப்ராப்ளமில் கொண்டு வந்திருக்கோம். இது பேரழிவான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இன்றைய காலகட்டத்துக்கு அது பேரழிவுகள் தான். நினச்சி பாருங்களேன், ஒட்டு மொத்த சேட்டிலைட்டும் செயலிழந்து போயிடுச்சு இந்த சோலார் ஃப்ளேரால் அப்படின்னா இன்டர்நெட் எதுவுமே செயல்படாது. இன்டர்நெட் எதுவுமே செயல்படலை, நிறைய விஷயங்கள் இதனால் தடைப்பட்டிருக்குன்னா நம்ம பூமியில் அத்தியாவசிய உணவு தட்டுப்பாடே ஏற்படும். அந்த அளவுக்கு இது அழிவை தரக்கூடியது தான். அந்த பேரழிவில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட். ஆஸ்ட்ராய்டு விண்கற்கள் பூமியில் மோதுவது தான் நம்ம ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட்னு சொல்கிறோம். இது போல் அழிவுகள் வருமானு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் நிச்சயம் வரும்னு. ஏன்னா நிறைய டைம் விண்கற்கள் பூமியில் மோத போகுது, பூமிக்கு நெருக்கமாக வந்து போகுது, இப்படி நிறைய நியூஸை நம்ம பார்த்துருப்போம். அது பழகியும் போயிருக்கு. ஆனால் இந்த பேரழிவு நம்ம பூமிக்கு ஏற்படுமானா நிச்சயம் ஏற்படும். சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மெக்சிகோவில் ஒரு மிகப்பெரிய விண்கல் தாக்கி தான் டைனோசர் இனத்தையே கூண்டோடு அழிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு முறையும் இது போல் விண்கற்கள் வரும் காலங்கள், மேபி அடுத்த 1 வருஷத்துலேயோ இல்லை அடுத்து சில வருடங்கள் கழித்தோ விண்கல் நம்ம பூமியை வந்து தாக்கலாம். அப்படி தாக்கும்பொழுது நிச்சயம் மிகப்பெரிய பேரழிவு, நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும். அதனால் இந்த அழிவையும் நம்ம நிச்சயம் இந்த லிஸ்ட்டில் வைக்கணும். விண்கற்கள் நம்ம சூரிய குடும்பத்திலேயே லட்சக்கணக்கில் இருக்குது. அதில் சில விண்கற்கள் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் டயாமீட்டரில் கூட இருக்குது. அதை சிறுகோள்னு கூட நம்ம சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு விண்கல், அது கூட வேண்டாம், 2 கிலோமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு விண்கல் நம்ம பூமியுடைய வளிமண்டலத்தில் நுழைஞ்சி பூமிக்குள்ளே மோத வந்தால் அந்த விண்கல் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும்தான் வளிமண்டலத்தால் இந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக எரிக்கப்பட்டு அந்த இன்டென்சிட்டி, இந்த தீவிரத்தன்மையை குறைக்கும். அதாவது மோதும் போது ஏற்படக்கூடிய அந்த தீவிரத்தன்மையை குறைக்க முடியும் நம்ம அட்மாஸ்பியரால். ஆனால் அதே விண்கல்லோட சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுது வளிமண்டலத்தால் எதுவும் செய்ய முடியாது. நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட பகுதி பூமியில் மோதத்தான் செய்யும். இந்த அழிவையும் நாம் தடுக்க வாய்ப்பு மிக குறைவு தான். அதனால் விண்கற்கள் வந்து நிச்சயம் பூமியில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குதுன்னு தான் நாம் சொல்ல முடியும். அதனால் இந்த அழிவையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, அடுத்த அழிவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அழிவு சில பேருக்கு புதுசாக இருக்கலாம், சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். லோக்கல் காமா ரே பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஜிஆர்பி, காமா ரே பர்ஸ்ட். இது எப்படி ஏற்படும்? ஷார்ட் ஜிஆர்பி இருக்குது, லாங் ஜிஆர்பி இருக்குது. அதாவது 2 செகண்ட்ஸுக்கும் கம்மியாக இருக்குன்னா
காமா ரே பர்ஸ்டில் 2 செகண்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் அதனுடைய டியூரேஷன் இருக்குன்னா அது வந்துட்டு ஷார்ட் ஜிஆர்பி. அதாவது 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்று கொலைட் ஆகும் பொழுது இந்த வகையான காமா ரே பர்ஸ்ட் வந்துட்டு ஏற்படும். இது வந்து ஷார்ட் ஜிஆர்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 செகண்ட்ஸுக்கும் மிகவும் குறைவான நேரங்கள் மட்டும்தான் நீடிக்கும். அதே போல் லாங் ஜிஆர்பி இருக்குது. இது 2 செகண்ட்ஸுக்கும் அதிகமான டைம் எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஜிஆர்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிகப்பெரிய நட்சத்திரம், சைஸில் நம்ம பூமியை விட 10 மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதனுடைய கடைசி தருணத்தில், அதாவது டையிங்னு சொல்லுவாங்க, டையிங் ஸ்டார், அந்த தருணத்தில் கண்டிப்பாக இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமா ரே பர்ஸ்ட் வெளியேற்றும். அது வந்து பார்த்திங்கன்னா 2 செகண்ட்ஸுக்கு அதிகமான நேரங்கள் எடுத்துக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது அதை லாங் ஜிஆர்பின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை பொறுத்து தான் பூமிக்கு அழிவு தருமா இல்லையான்றதை பொறுத்து இருக்குது. சில லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதி ஒரு காமா ரே பர்ஸ்ட் ஆகுதுன்னா அந்த காமா கதிர்வீச்சு வந்து நம்ம பூமியோடைய வளிமண்டலத்தை தாக்கி அந்த வளிமண்டலத்தை அடியோடு தொடச்சி எடுக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். வளிமண்டலம் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன, நிச்சயம் அழிவு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1960 தான் யூஎஸ் மிலிட்டரி சேட்டிலைட் வந்து இது போல் ஒரு ஜிஆர்பியை ஃபஸ்ட் டைம் டிஸ்கவரி பண்ணாங்க. அது வந்து சோவியத் நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஎஸ் வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது, ஸ்பேஸில் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது, அப்போ தான் 1960 வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த காமா ரே பர்ஸ்ட் விண்வெளியிலிருந்து வரதை ஃபஸ்ட் டைமாக டிடெக்ட் பண்ணாங்க. ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னா அதனுடைய 2 டைரெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஜெட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஜெட் வந்து ஃபாஸ்ட் மூவிங் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது போல் ஜெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா காமா ரே பர்ஸ்டாக, ஹை எனர்ஜி காமா ரே பர்ஸ்டாக நம்ம பூமிக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். இதுவும் டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அடுத்து ஃபேமஸான ஒரு பேரழிவு சூப்பர் நோவா. கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சூப்பர் நோவா எப்படி ஏற்படுதுன்னா, ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அதனுடைய அழுத்தம், ப்ரெஷர் வந்து போதுமானதை விட அளவு குறையும் பொழுது அந்த நேரத்தில் ஈர்ப்பு விசையுடைய கை ஓங்கும். அந்த சமயத்தில் சில நொடிகள்லேயே அந்த நட்சத்திரம் சரிஞ்சிடும். அதாவது அதனுடைய அழிவு நிலையை அடையுது. இந்த அழிவு நிலை தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டார் எக்ஸ்ப்ளோட் ஆகுது, வெடித்து சிதறுவதை நம்ம சூப்பர் நோவான்னு சொல்லலாம். இந்த சூப்பர் நோவா நம்ம பூமிக்கு ஒரு 10 ஒளியாண்டு தூரத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். கண்டிப்பாக அந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து வெளியேறக்கூடிய ஷாக் வேவ் நம்ம பூமிக்கு மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கும். நிச்சயம் பூமியே அழியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை தரும். அப்போ சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் மிக குறைந்த அளவு சொல்லணும்னா ஒரு 50 ஒளியாண்டு தூரமே சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒரு சூப்பர் நோவா, ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறுதுன்னா நம்ம பூமியிலேருந்து 50 ஒளியாண்டு தூரத்தில் நடக்குதுன்னா அதுவே சேஃப் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடிக்குதுன்னா நிச்சயம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட். இதுவும் நம்ம பூமிக்கு பேரழிவை தருமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டே வேணால் தரும். அடுத்த பேரழிவு எக்ஸ்பேண்டிங் சன்னு சொல்லலாம். என்னது, நம்ம சன் பெருசாகுமா? ஆச்சரியமே பட வேண்டாம், நிச்சயம் பெருசாகும். எப்போ நம்ம சன் திடீரென்று அதனுடைய கடைசி நிலை, அதாவது டையிங் ஸ்டாருக்கு போகுதோ அந்த சமயத்தில் கண்டிப்பாக சூரியன் அடுத்த ஸ்டேஜ் ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக மாறும். இந்த ரெட் ஜெயின்ட் ஸ்டார் வந்து ஆல்மோஸ்ட் டெத் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் நம்ம சன்னுடைய சைஸ் வந்துட்டு இப்போ இருக்கிறத விட பல மடங்கு பெருசாகி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இந்த 4 கிரகத்தையும் தாண்டி இதனுடைய சைஸ் வந்து பெருசாகி எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும். அதாவது இந்த 4 கிரகத்துடைய சுற்றுப்பாதையும் சூரியனுக்குள்ளே போயிட்டுருக்கும். சூரியன் அவ்வளோ பெருசாக மாறும். அது இப்போ இல்லை, இன்னும் பல பில்லியன் ஆண்டுகள் இருக்குது. அத்தனை வருடங்கள் கழித்து நிச்சயமாக நம்ம சூரியன் பிகம் ரெட் ஜெயின்ட் ஸ்டாராக மாறும். அந்த சமயத்தில் பூமிக்கு அழிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் இருக்குது. ஆக மொத்தத்தில் பூமிக்கு அழிவு கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த வரிசையும் நாம் சேர்த்து தான் ஆகணும். அடுத்து வந்து நம்மக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, 3ஆம் உலகப் போர் தான். ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது மனிதர்களை சாகடிக்கும் ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் இந்த நாடுகள் நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, அந்த நாடுகள் நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியா கிட்ட கூட நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் இருக்குது.
இது எல்லாமே மாற்றி மாற்றி பயன்படுத்தினாங்கன்னா நம்ம பூமிக்கு வெளியில் இருந்துலாம் அழிவு வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதையெல்லாம் தாண்டி நாமளே நம்ம பூமியை சூப்பராக அழிச்சிடலாம். அந்த வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு 3ஆம் உலகப் போர் வந்துருச்சுன்னா அதுதான் கடைசி தருணமாக இருக்கும் இந்த மனித இனத்துக்குன்னு தோணுது. ஆனால் அது போல் ஒன்று நடக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுடைய ஆசை. நிச்சயம் அது நடக்காதுன்னு நாம் எதிர்பார்ப்போம். நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.